உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட என்ன சார், நீங்க கூட என்ன கிண்டல் பண்றீங்க? இந்த கட்டார நீங்க தகர டப்பான்னு கூட சொல்லுங்க. ஆனா உங்களுக்காக நான் ஒரு டாப் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பெருசு, காத்தோட்டமா இருக்கும், ஆடம்பரமா இருக்கும், பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீப்னு கூட சொல்லலாம். பார்த்தா வாங்காம இருக்க மாட்டீங்க. கிளம்பி வாங்க சார், அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவீங்க. சீப்பா? ஒன் செகண்ட், அவ்வளோ பெஸ்டான வீடு எப்படி அவைலபிள் இருக்கு? பேய் பிசாஸ் எதுவும் இல்ல தகர டப்பா சார், ஐ மீன் கட்டார் சார்? அதெல்லாம் இல்ல சமீரா மேடம். என்ன இப்படி பேசுறீங்க? இங்க டெல்லியில மனுஷங்க தங்கறதுக்கே வீடு இல்லையாமா. பேய் பிசாசுக்கெல்லாம் எங்க இடம் இருக்கு? அது என்னன்னா, அந்த வீட்டோட ஓனர் ரொம்ப தங்கமானவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணுமா. அதனாலதான் இது வரைக்கும் யாருக்கும் வீட்டை கொடுக்கல. எனக்கு என்னமோ உங்க ஃபீலிங்கும் அவங்க ஃபீலிங்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு தோணுது. அதான் ஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. அப்படியா? அப்படியா? இங்க இந்த மோகனுக்கும் ஃபீலிங் வரல, அங்க அந்த ஓனருக்கும் ஃபீலிங் வரலையா? ஐ மீன் அப்படியே கடவுள் முடிச்சு போட்ட ஜோடி மாதிரியே இருக்குல்ல? சீக்கிரமா கிளம்பி வாங்க சார், வந்து ப்ராப்பர்ட்டியை பாத்துருங்க. அட ராத்திரி இந்த நேரத்துல யாரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க வருவாங்க? நாளைக்கு காலையில வர வைங்க. ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி சார். காலையில வேற யார் கைக்காவது போயிட போகுது. நானும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டே இருக்கேன். நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. ஹீஸ் ரைட், நாம இப்பவே போலாம். அதுவும் இல்லாம இது ஃபீலிங் விஷயம் இல்லையா? ஃபீலிங் விஷயத்துல எப்பவுமே டிலே பண்ணவே கூடாது. see you soon மிஸ்டர் கட்டார் சார். see you soon மேடம். என்ன மீரா மேடம், இப்போ எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. நீங்க இந்த தகரடப்பா கூட டேட்டுக்கு போக ஆசையா இருக்கீங்களா? டேட்டுக்கு போறதா இருந்தா நான் உங்க கூட மட்டும் தான் வருவேன். இப்போதைக்கு வீட்டை மட்டும் பார்க்க போலாம். போலாமா? ஆக்சுவலி போயிட்டு வந்துடலாம். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் இருக்கு. இந்த வீடு எனக்கு பிடிக்கும் தோணுது. ஹலோ மிஸ்டர் மோகன் சார், உங்களை இந்த வீட்டை விட்டு போக மட்டும் தான் நான் விடுறேன். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கையை விட்டு உங்களை என்னைக்கும் போக விட மாட்டேன். நீங்க எனக்கு, நான் உங்களுக்கு, இதான் கடைசி வரைக்கும், புரியுதா? அண்ட் உங்களோட இந்த ஃபீலிங் லாஜிக் எல்லாம் நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, போலாமா? வாங்க வாங்க, கம். என் ஃபீலிங்ஸ் நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்னால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். என்ன அவ சார், உங்களோட அந்த இன்னொரு வீடு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது சார், நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். அதாவது உங்களோட இந்த வீட்ல நிறைய குடும்பம் இல்ல, ஒரு குடும்பம் தான் இருக்கணும். ஆமா. இத உங்க சொந்த வீடாவே நினைக்கணும். அதை விட நல்ல விஷயமே, நான் பிடிச்சிருக்கிற இந்த பார்ட்டிக்கும் உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் இந்த வீட்டு மேல அவங்களுக்கும் இருக்கு மேடம். அப்படியா? நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு மேடம். உங்களுக்கு சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல, ஃப்ரெண்டு மாதிரி ஆளுங்க வேணும். இப்ப வரப்போற பார்ட்டி இருக்காங்களே, அவங்க எக்ஸாக்ட்லி அப்படிதான். எக்ஸலென்ட். நான் இப்பவே அவங்கள பார்க்கணும். யாருக்கு தெரியும், கட்டடமா இருக்க இடத்த அவங்க வீடா மாத்தலாம்ல. சீக்கிரமா மீட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் நீங்க என்ன வெட்டியா இருக்கீங்களா? இல்ல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னோட பழைய வீட்டை கூட வீடா மாத்தி வைக்கிற பொறுப்பை நீங்களே ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஐயோ ஆனா ஆர்ஜே, பாட்காஸ்டர், பெஸ்ட் மாம், பெஸ்ட் மருமக, பெஸ்ட் அண்ணின்னு எவ்வளவு புக்கு போடலான்னு இருக்கீங்க. இப்போ கொஞ்சமா உங்க புருஷனுக்கும் டைம் ஒதுக்கலாம்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஆனிவர்சரி. நோ மோ வாக். இன்னைக்கு நீங்களும் நானும் மட்டும்தான். இன்னைக்கு எங்க வீட்ல பார்ட்டி இருக்கு. சோ நீ உன் பார்ட்டியை கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு. என்னங்க சார், அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு தடவை பாத்துடலாமே. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நோ மீன்ஸ் நோ. இன்னைக்கு நமக்கு ஆனிவர்சரி. உங்க வேலையோட கூட்டம் எல்லாமே இப்போ நானும் நீங்களும் மட்டும்தான். சோ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான டைம். வேற எதுவும் உங்களுக்கு புரியுதா? நோ இன்டரப்ஷன்ஸ். சோ ஐயோ so let's go. ஐ ஹோப் இந்த வீட்டோட என்னோட தேடல் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் தேடினது எனக்கு கிடைச்சிட்டா போதும். கிடைச்சிடும் மோகன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 7th years anniversary தானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் குடுக்கறேன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த காலத்து கல்யாணம் எல்லாம் 7 நாள் கூட நடக்கிறது இல்ல. இங்க என் பேர யுவனும் அவனோட வைஃப் ராதிகாவும் 7 வருஷம் ஃபேமிலியை ரன் பண்ணிருக்காங்கல்ல. மாம், நீங்க ஏதோ பார்ட்டி நடக்கிறதா தானே சொல்லியிருந்தீங்க. இவங்க பார்ட்டி இல்ல.
பார்ட்டியா? யார பார்த்து பார்ட்டின்னு சொன்ன? ஆ, நானா? Do you look like a party? Tell me. No. Look at her. She called me party. How dare you? இந்த ஊர்ல எல்லாரும் என்ன யங் லேடின்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. பாட்டி. வாவ் பாட்டி, லுக்கிங் ஹாட் as always. நாட்டி ஃபெல்லோ, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் என்ன பாட்டின்னு கூப்பிடாத. என்னது இவர் உங்களோட பேரு? நோ, லுக் அட் ஹர். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஹியரிங்கோட சேர்த்து உன் காதும் வீணா போயிடுச்சு போல இருக்கு. எஸ், இவன் என்ன அக்கான்னு கூப்பிட்டான், அப்படிதானே? பாட்டின்னு இல்லவே இல்ல, வந்துட்டா பெருசா பாட்டின்னு கூப்பிடுறா. பை த வே, இவன் தான் என்னோட செல்ல பேர. உன்னை நினைச்சு நான் ரொம்ப கர்வப்படுறேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. யூனோ, இந்த பார்ட்டில நான் ஹர்ட் பண்றாங்க. பின்னவா? பொய் பொய். நீங்க தான் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் குவீன் ஆச்சே இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் இல்லனா இவங்களெல்லாம் யாரு அவமானப்படுத்துறது? யா, கிவ் மீ ஹை ஃபைவ். குறும்புக்காரா. சார், 15-20 கோடி டீல்ஸ்ல எல்லாம் தயவு செஞ்சு என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. புது ரேடியோ ஸ்டேஷன் வாங்கணுமா? வாங்கிக்கோங்க, நாட் a பிக் டீல். அது என்னன்னா சார், நான் என்னோட மொத்த பிசினஸையும் யூ கால் ராதிகா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டதுன்னா மேக் ஷூர் 100 crore பிளஸ் டீலுக்கு மட்டும் என்கிட்ட வாங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டீலுக்கெல்லாம் என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். மேடம், ராதிகா மேடம் தான் சொன்னாங்க உங்ககிட்ட. என்னோட மருமக டவுன் டு எர்த் மோகன் சார். அவளோட வேல்யூ என்னன்னு அவளுக்கே தெரியல. அதனால தான் அவ ஒரு சாதாரண ரேடியோ ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை கேட்டா அவ டார்கெட்டட் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆறாளாம். ஆனா அவளே 2000 கோடி பிசினஸுக்கு சொந்தக்காரி. சரிங்க மேடம். தேங்க்யூ மிஸ்டர் மோகன். தீபக், அவங்க 2 பேரும் எங்க? இன்னும் வரல, லேட் ஆகுதே. எல்லாருக்கும் வணக்கம். எங்க அம்மா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. தி ஸ்டார் கப்பிள். மை கியூட்டி பை. என் அண்ணாவும் அண்ணியும் வந்துட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.